பலம் உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? இல்லை. சில நேரங்களில் புத்திசாலித்தனம் இருந்தால் நம்மால் ஜெயிக்க முடியும். இன்று நான் சொல்ல போகும் இந்த 3 கதைகள் சின்னதாக இருக்கும், ஆனால் அதற்குள் இருக்கும் அர்த்தம் மிகவும் பெரியது. கடைசி வரை கவனமாக பாருங்கள், ஏனெனில் கடைசி கதைதான் உங்களை நிச்சயமாக யோசிக்க வைக்கும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஆட்சி செய்தது. அதனால் மற்ற விலங்குகள் பயத்தால் வாழ்ந்தன. உயிர் தப்பிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை சிங்கத்துக்கு அனுப்ப அவை முடிவு செய்தன. ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. அது சிங்கத்தை சந்திக்க காட்டுக்குள் சென்றது. வழியில் ஒரு கிணற்றருகே நின்ற முயல் சிறிது நேரம் யோசித்தது. சிங்கத்திடம் வந்தபோது தாமதமாக வந்த முயலை பார்த்த சிங்கம் கோபத்தால் கர்ஜித்தது. அப்பொழுது முயல், இந்த காட்டில் என்னை விட பெரிய ஒரு சிங்கம் இருக்கிறது என்று சொன்னது. அதை கேட்ட சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அங்கே இருந்த பிரதிபலிப்பை மற்றொரு சிங்கம் என்று நினைத்து அதனோடு சண்டையிட கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தது. அந்த நாளிலிருந்து காடு அமைதியாக மாறியது. சிறிய முயல் அனைவரையும் காப்பாற்றியது. பலம் இல்லாதவனும் புத்தி இருந்தால் வெல்லலாம். ஒரு சின்ன யோசனை கூட ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்ற முடியும். ஆனால் இதோ இன்னொரு கதை. அழகான தோட்டத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் ஒரு காகம் தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த மரத்தின் அடியில் ஒரு பயங்கரமான நாகப்பாம்பு குடியிருந்தது. காகம் முட்டை வைத்தாலே நாகம் வந்து அந்த முட்டைகளை சாப்பிட்டு விடும். இதனால் காகங்கள் மிகுந்த துக்கத்தில் இருந்தார். இப்படியே இருந்தால் நம்மால் வாழ முடியாது என்று நினைத்த காகங்கள் தங்களின் நண்பனான நரியிடம் சென்று உதவி கேட்டார்கள். நரி ஒரு புத்திசாலித்தனமான யோசனை ஒன்றை கூறியது. அதே போல் ஒரு நாள் ராணி குளிக்கும் பொழுது அவர்களின் மின்னும் மாலையை காகம் தூக்கி சென்று பறந்தது. அவ்வாறே பறந்து கொண்டிருந்த காகம் அந்த மாலையை நாகம் குடியிருந்த அந்த இருண்ட பொந்துக்குள் போட்டது. மாலையை தேடி வந்த அந்த ராணி வீரர்கள் அந்த பொந்தை கண்டுபிடித்து ஈட்டியால் அடித்தார்கள். பயந்த நாகம் வெளியே வந்து உயிரை காப்பாற்ற அங்கிருந்து ஓடிப்போய் மீண்டும் திரும்பவே இல்லை. அந்த நாளில் இருந்து காகங்கள் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தன. பலம் அல்ல, புத்திசாலித்தனமே உண்மையான வெற்றி. சில நேரங்களில் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சரியான புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையையும் நம்மால் சமாளிக்க முடியும். நமக்கு கிடைக்காததை எனக்கு வேண்டாமே என்று சொல்லி இருந்தா. ஒரு மாலை நேரத்தில் அழகான திராட்சை தோட்டத்தில் ஒரு பசியான நரி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அது மேலே பார்த்தது. உயரத்தில் பெரிய சாறு நிறைந்த ஊதா நிற திராட்சைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவை ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நரி நினைத்தது. அது கொஞ்சம் பின்வாங்கி முடிந்தவரை உயரமாக தாவியது. ஆனால் திராட்சையை அதனால் தொட முடியவில்லை. மீண்டும் இன்னொரு முறை முயற்சிப்போம் என்று இன்னும் உயரமாக தாவியது. ஆனாலும் திராட்சை எட்டாத தூரத்திலேயே இருந்தது. சோர்ந்து போன நரி கொஞ்சம் கோபம் அடைந்து நரி மேலே பார்த்து சொன்னது, அந்த திராட்சைகள் புளிப்பாகத்தான் இருக்கும் என்று. அப்படி சொல்லி கொண்டு தான் வேண்டாம் என்று நினைத்தது போல அங்கிருந்து நடந்து சென்றது. நமக்கு கிடைக்காததை நாம் வெறுப்பது எளிது, ஆனால் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். நம் மனம் எப்படி எண்ணுகின்றதோ நம் வாழ்க்கையும் அதே போல் நகரும். இந்த 3 கதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை எது? கீழே கருத்துக்களில் பகிருங்கள். இப்படி இன்னும் வாழ்க்கைக்கு பயனுள்ள கதைகள் வேண்டுமெனில் இந்த காணொலியை விரும்புங்கள், பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளுக்காக எங்கள் சேனலை பதிவு செய்யுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம்.